Hello developers, welcome to the new episode of Bootstrap. இன்னைக்கு Bootstrapல நீங்க தெரிஞ்சுக்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா flex properties பத்தி தெரிஞ்சுக்க போறோம். CSSல display property அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். display propertyல display grid பார்த்திருக்கோம் and display flex பார்த்திருக்கோம், inline flex பார்த்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை பூட்ஸ்ட்ராப்ல சின்டாக்ஸ்ல எப்படி எல்லாம் சேஞ்சஸ் பண்ணணும் அண்ட் அந்த சின்டாக்ஸ் எந்த மாதிரி மாடிஃபிகேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க இந்த எபிசோட்ல தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ வாங்க இந்த எபிசோட்ல பூட்ஸ்ட்ராப் பத்தி இன்னும் நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம். டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ getbootstrap.com போயிட்டீங்கன்னா யூட்டிலிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு மெனு ஐகான்ல ஃபிளெக்ஸ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிளெக்ஸ் அப்படிங்கறது இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வெப்சைட்ல ஹோம், டாக்குமெண்ட்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் எந்த மாடல்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்லைன் மாடல்ல இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்ப இந்த 2 டிவிஷன் பாக்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இதை நம்ம பிளாக் அப்படின்னு சொல்லலாம். HTML அண்ட் CSS பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. பிளாக் எலிமெண்ட்ஸ்னா என்ன அண்ட் இன்லைன் எலிமெண்ட்ஸ்னா என்னன்னு கேட்பாங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ற எல்லா HTML எலிமெண்ட்ஸும் டிவிஷன், H1 டேக், பேராகிராஃப் இது மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாமே பிளாக் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா ஆர்டர் Y ஆக்சிஸ்ல தான் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல ஹோம்க்கு பக்கத்துலேயே உங்களுக்கு டாக்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி மெனூஸ் கிரியேட் பண்ற இடத்துல நமக்கு டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டில மொத்தம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க நம்ம சிஎஸ்எஸ்ல டிஸ்பிளே கோலன் ஃபிளெக்ஸ் அப்படிங்கறத கொடுப்போம். இங்க டீன்னு மினிமைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ டி ஃபிளெக்ஸ் அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா இந்த கிளாஸ் நேம் மட்டும் அட்டாச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபிளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண முடியும். இந்த டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணா மட்டும்தான் ஜஸ்டிஃபை கண்டென்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அலைன் ஐட்டம் சென்டர் இந்த 2 ப்ராப்பர்ட்டியும் உங்களால யூஸ் பண்ண முடியும். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா இன்லைன் ஃபிளெக்ஸ் அப்படின்னா 2வது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இன்லைன் மட்டும் இல்லாம ஃபிளெக்ஸையும் அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் SM அப்படிங்கிறது ஸ்மால் டிவைஸ், மீடியம் டிவைஸ் அப்படிங்கிறதுக்கு MD கொடுத்துருக்காங்க. அண்ட் LGங்கிறது லார்ஜ ஐடென்டிஃபை பண்ணுது. அண்ட் அதே மாதிரி டைரக்ஷன்ஸையும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். லைக் இப்போ உங்களுக்கு மெனூஸ் இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்ல ஹோம் ஆஃப்டர் டாக்ஸ் அண்ட் டாக்ஸ்க்கு அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸாம்பிள்ஸ்க்கு அப்புறம் ஐகான்ஸ் இந்த மாதிரி ஒன் ஆஃப்டர் அனதர் இப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்க ஃபிளெக்ஸ் டைரக்ஷன் அப்படிங்கறத ரோ அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணணும். அண்ட் அங்க நம்ம ஃபிளெக்ஸ் டைரக்ஷன் கோலன் ரோ அப்படின்னு யூஸ் பண்ணோம். இங்க ஃபிளெக்ஸ் ரோ அப்படின்னு மட்டும் கிளாஸ் நேம் மென்ஷன் பண்ணா போதும். உங்களுக்கு ரைட் சைடு இருந்து உங்களோட மெனு ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா ஃபிளெக்ஸ் ஐஃபன் ரோ ஐஃபன் ரிவர்ஸ் அப்படிங்கறத யூஸ் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோலே பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ரோ ரிவர்ஸ், காலம் ரிவர்ஸ் இது மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அண்ட் அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட். இந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட்ல தான் நமக்கு சிஎஸ்எஸ்ல ஸ்பேஸ் பிட்வீன், ஸ்பேஸ் அரவுண்ட் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இங்க ஜஸ்டிஃபை கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு சென்டரா வேணுமா, எண்டா, ஸ்டார்டா இது மாதிரி ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். பூட்ஸ்ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெஃப்ட் ரைட்டுங்கிறத மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க, ஸ்டார்ட் எண்ட் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பேடிங் ரைட், பேடிங் லெஃப்ட் அப்படிங்கறத அவங்க எப்படி மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னா பேடிங் ஸ்டார்ட், பேடிங் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க உங்களோட ஜஸ்டிஃபை கண்டென்ட் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அலைன் ஐட்டம் சென்டருக்கும் உங்களுக்கு ரோ வைஸ் வேணுமா இல்ல ஸ்டார்ட், எண்ட், சென்டர், ஸ்ட்ரெச் இந்த மாதிரி எல்லாம் நீங்க ப்ராப்பர்ட்டிஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அலைன் ஐட்டம்ஸ் அப்படிங்கறத ஜஸ்ட் இந்த மாதிரி கிளாஸ் நேம் பாத்தீங்கன்னா அலைன் ஐட்டம்ஸ் அப்படின்னே மென்ஷன் பண்ணலாம். ஸோ இது 3 ப்ராப்பர்ட்டியை சேர்த்து யூஸ் பண்றதுக்கு டி ஃபிளெக்ஸ் கொடுத்துடணும். ஏன்னா எப்பவுமே நான் சொன்ன மாதிரி ஃபிளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி இருந்தா மட்டும்தான் ஜஸ்டிஃபை கண்டென்ட்டையும் அலைன் ஐட்டம் சென்டர் அப்படிங்கிறதையும் நீங்க யூஸ் பண்ண முடியும். அண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு பதிலாக இங்க ஸ்டார்ட் எண்ட்னு கொடுத்துருப்பாங்க. சென்டர்ல வர்றதுக்கு நம்ம அலைன் ஐட்டம் சென்டர் அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஸோ இவ்வளவுதான் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியில நம்ம பார்க்க வேண்டியது. அதுக்கப்புறம் அலைன் செல்ஃப்னு சொல்லிட்டு கூட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்ப இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குன்னா இதுல ஸ்டார்ட்ல வேணுமா, மிடில்ல வேணுமா, அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ட் ப்ராப்பர்ட்டியில வேணுமா அப்படிங்கறத மெனூஸ்ல டிசைன் பண்றதுக்கு நீங்க ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட், எண்ட், சென்டர், பேஸ் லைன், ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அலைன் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இப்ப நம்ம VS கோட்ல இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு மெனு பார் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். ஸோ இப்போ விஷுவல் ஸ்டுடியோ எடிட்டர்ல பேசிக்கா ஒரு டேக்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பிளஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய
பூட்ஸ்ட்ராப்போட லிங்கையும் இதுல வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான style.css பேஜும் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிவிஷன் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ டிவிஷன் அட்டாச் பண்றதுக்கு ஆஸ் யூஸ்வல் நீங்க வந்து 3 டிவிஷன் போட்டுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இதுல ஹோம், அபவுட், சர்வீசஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் இதுக்கு வந்து நான் டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி, தென் ஃபிளெக்ஸ் டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரோ வைஸ் வேணும் எனக்கு. காலம் வைஸ் கொடுத்தீங்கன்னா நீங்க 1 by 1 வரும். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 after another வரணும். ஸோ அதனால ஃபிளெக்ஸ் ரோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் பேக்ரவுண்ட் கலர் டார்க், டெக்ஸ்ட் வந்து ஒயிட். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மெனு வந்து எனக்கு கிரியேட் ஆயிருக்கு, ஹோம், அபவுட், சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு உங்களுக்கு பார்டர்ஸ் அட்டாச் பண்ணணும்னா நீங்க தனியா என்ன பண்ணிக்கலாம், இந்த டிவிஷனுக்கு கிளாஸஸ் வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்க P-2 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது பேடிங். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா பேடிங் அப்படிங்கிறதுக்கு நமக்கு காமனா 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அபவுட் அப்படிங்கிறதுல நான் வந்து 2க்கு பதிலா 4 கொடுக்கும்போது இப்போ அந்த பாக்ஸோட சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இதுதான் வந்து பேடிங். ஸோ இதுல காமனா 2ன்னு கொடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி மென்ஷன் ஆகும். சரி, இந்த இடத்துல வந்து 1 by 1 உங்களுக்கு வரணும் அப்படின்னா அந்த டி ஃபிளெக்ஸ் அப்படிங்கறத எடுத்துட்டு நீங்க வந்து இன்லைன் ஃபிளெக்ஸ் அப்படிங்கறத கொடுங்க. ஸோ இன்லைன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜஸ்ட் இந்த இன்லைன் ஃபிளெக்ஸுக்கும் டி ஃபிளெக்ஸுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா உங்களுக்கு கண்டெய்னர் மாதிரி ஃபுல்லா வராது. இன்லைன் அப்படிங்கும்போது இந்த எலமெண்டோட டிவிஷன் சைஸ் என்னவோ அதுக்குதான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து டார்க் அப்படிங்கிறது செட் ஆயிருக்கு. ஸோ இந்த டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் நம்ம இதுல பாத்துட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் இன்லைன் ஃபிளெக்ஸையும் நீங்க பாத்துட்டீங்க. ஸோ நீங்க எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால 1 by 1 தான் வரும். ஸோ இந்த டிவிஷன் வந்து ஜாஸ்தி இருக்கிறதுனால தான் நம்ம வந்து ஃபிளெக்ஸ் அப்படிங்கறத யூஸ் பண்ணிட்டு ஃபிளெக்ஸ் வந்து ரோ வைஸ் வேணும் அப்படிங்கறதையும் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹோம், அபவுட், சர்வீசஸ்னு 3 அட்டாச் பண்ணிருக்கோம். இன்னொன்னு நீங்க அட்டாச் பண்றதுனா கூட இங்க கொடுக்கலாம். சோ இங்க கான்டாக்டர்ஸ் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். சோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்க ஒரு ஹோவர் எஃபெக்ட் ஆட் பண்ணணும், இது மாதிரிலாம் நீங்க பண்ணணும்னா தனியா இந்த style.cssல நீங்க வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். சோ இப்போ இங்க கிளாஸ் நேம் வந்து PS-2ன்னு கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா இங்க பேடிங் கிளாஸ்க்கு அவங்க பூட்ஸ்ட்ராப்ல இந்த மாதிரி வந்து பேடிங்க்கு 2 அப்படிங்கறத ஆக்சஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து நீங்க பார்க்க போறது ஃபிளெக்ஸ் ஃபில் அண்ட் ஃபிளெக்ஸ் ஷ்ரிங்க்னு சொல்லிட்டு 2 ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ இந்த ஹோம், அபவுட், சர்வீசஸ் இது அப்படியே இருக்கட்டும். ஸோ ரெண்டாவதா ஒரு டிவிஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ இந்த டிவிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன கிளாஸ் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா டிஸ்பிளே கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிளெக்ஸ் க்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இங்க பேஸ்ட் பண்றேன் பாருங்க. ஸோ இங்க வந்து நான் செகண்டரி கிளாஸ் யூஸ் பண்ணிருக்கனால எனக்கு வந்து லைக் கிரே கலர்ல வந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் வந்து லைட்னு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது ஒயிட் கலர்ல தான் வரும். அண்ட் இதுல யூஸ் பண்ண மாதிரியே பேடிங் வந்து 2 தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதுல எக்ஸ்ட்ரா என்ன கிளாஸ் யூஸ் பண்ணிருக்கோம்னா ஃபிளெக்ஸ் க்ரோ 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபிளெக்ஸ் ஃபில்னு கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்பர்ட்டி கூட தேவையில்ல, ஜஸ்ட் இது வந்து ஒரு ஹைலைட் பண்றதுக்கான ஒரு டெக்ஸ்ட் தான். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா லைக் நம்ம இதுல கண்டென்ட் வந்து நீங்க எவ்வளவு வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் மல்டிபிள் கண்டென்ட் வி கேன் அட்டாச் மல்டிபிள் கண்டென்ட்னு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். இங்க சிங்கிள் கண்டென்ட்னு 2 இது மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ இதுல எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல வந்து நான் டைப் பண்ண இங்க என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் கண்டென்ட்ல கொடுத்தது என்னோட ரெண்டாவது கண்டென்ட்டை போய் அஃபெக்ட் பண்ணல. ஸோ நம்ம இதுல வந்து ஃபர்ஸ்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ரேப்பிங் ஆயிட்டே தான் ஆகுதே தவிர்த்து பக்கத்துல இருக்கிற இந்த டிவிஷனை வந்து எந்த விதமான அஃபெக்டும் பண்ணாது. ஸோ இது வந்து க்ரோ அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து நீங்க கொடுக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மெனு இருக்கு, அந்த மெனுல வந்து ஃபர்ஸ்ட் கண்டென்ட் மட்டும் கொஞ்சம் பெரிய டைட்டிலா கொடுக்குற மாதிரி இருக்கு, ரெண்டாவதா இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு சின்ன டைட்டில் அப்படின்னா நீங்க என்ன கிளாஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த க்ரோ 1 அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதே மாதிரி இப்ப வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த மல்டிபிள் அப்படிங்கிற இந்த ஒரு பார்ட்டுக்கு மட்டும் வித் வந்து 100 இருக்கணும். அண்ட் இந்த சிங்கிள் கண்டென்ட் அப்படிங்கிற இந்த ஒரு கண்டென்ட்டுக்கு மட்டும் லாஸ்ட்ல ஒரு 20% மட்டும் கேப் கொடுத்தா போதும். இந்த மாதிரி நீங்க சிச்சுவேஷன்ஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா லைக் நீங்க வந்து ஃபிளெக்ஸ் ஷ்ரிங்க் அப்படிங்கறது யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு பார்ட்டிஷனா நீங்க பிரிக்கிறப்ப இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் பிரைமரிஸ்னு கொடுத்துருக்கேன், ஃபிளெக்ஸ் ஐட்டம் அப்படின்னு இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா வித் வந்து இதுக்கு மட்டும் நான் 100ன்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு பதிலா 100க்கு பதிலா நீங்க 70 கூட கொடுக்கலாம். சோ இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து பார்ட்டிஷன் பண்ணிருச்சு.
இந்த ஃபிளெக்ஸ் ஐட்டம் அப்படிங்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து வித் 100 ஆயிருக்கு அண்ட் ஷ்ரிங்க் ஆயிருக்கு இந்த ஃபிளெக்ஸ் ஐட்டம். ஸோ இந்த மாதிரி க்ரோ ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து grow-1 அப்படிங்கிற கிளாஸ் அட்டாச் பண்ணுங்க. ஷ்ரிங்க் ஆகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், ஃபிளெக்ஸ் ஷ்ரிங்க் 1 அப்படிங்கிறத அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மெனு ஐட்டம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த நேவிகேஷன் பார்ல ஃபிளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது நான் சொன்ன இந்த ஃபிளெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸை நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல நீங்க இன்னுமே அதை பத்தி டீடைல்டா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அந்த www.getbootstrap.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்ல நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வெப்சைட் பார்க்கும்போது ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு புரியல அப்படின்னா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது ரிலவெண்டா நான் உங்களுக்கு வீடியோஸ் கூட நாங்க போஸ்ட் பண்றோம். ஓகே டெவலப்பர்ஸ், இன்னைக்கு நம்ம பூட்ஸ்ட்ராப்ல ஃபிளெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி யூஸ் பண்றதுங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அடுத்த எபிசோட்ல இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ல நான் உங்களை மீட் பண்றேன். நீங்களும் என்ன மாதிரி ஒரு டெவலப்பர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? ஸோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்ட்ரி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. என்ட்ரி ஆப்ல ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. ஸோ இப்பவே நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஃபார்ம்ல உங்களை பத்தின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணுங்க. என்ட்ரி டீம்ல இருந்து கால் பேக் பண்ணுவாங்க. உங்க கனவு வேலை அடையிறதுக்கு நீங்க பண்ற ஒரு முயற்சியா இது இருக்கட்டும்னு நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஹாய் ஆல், நீங்க ஒரு ஹோம் மேக்கரா இருக்கீங்க, இல்ல ஈவினிங் மேல ஒர்க் பண்ற ப்ரொஃபஷனலா இருக்கீங்களா? ஆனா உங்க கரியரை ஐடி ஃபீல்டு சேஞ்ச் பண்ணி லட்சங்களை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையோட இருக்கீங்களா? இதை பண்றதுக்கு நேரம் ஒரு பெரிய தடையா இருக்கு அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்காக என்ட்ரியில ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுவும் இப்போ மார்னிங் பேட்ச் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணி லைவ் கிளாஸஸ், லைவ் மென்டார்ஷிப், எக்ஸ்போர்ட் செஷன்ஸ் வித் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டோட உங்க வீட்ல இருந்தே படிக்கலாம். அது உங்க ஃபிளெக்சிபிள் டைம்ல. ஸோ இன்னும் வெயிட் பண்ணாம ஜாயின் என்ட்ரி ஆப் நவ்.